சொல்வதெல்லாம் உண்மை. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு வழி வழியா சொல்றாங்க. திருமணங்களுக்கு அப்படி ஒரு மதிப்பு கொடுக்கிற சமூகம் நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய நாடு, நம்மளுடைய கலாச்சாரம். ஆனா இந்த திருமணத்துக்கு முன்பாக பார்க்க வேண்டியது பொருத்தங்கள், ஜாதக பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தத்தெல்லாம் விட மனப்பொருத்தம். நான் 2 பேரும், மணப்பெண்ணும் மணமகனும் சரியான ஏற்ற துணையா, 2 பேரும் நல்லவங்களா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஆனா சில பெற்றோர் தவறுதலாக அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, என்ன சொத்து இருக்கு, மணமகன் நல்லவனான்னு பாக்குறது இல்ல. அவன் படிச்சவனா, பண்பானவனா, அவன் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், ஏன் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாயிருக்கான்னு கூட பாக்குறது இல்ல. அப்படி பார்க்காம, எதையுமே பார்க்காம, ஏற்கனவே 2 திருமணங்களாகி 2 மனைவிகளும் சூசைட் பண்ணி தூக்கு போட்டு இறந்து போன ஒரு கணவனுக்கு தெரியாதனமாக தன் மகள்கிட்டையும் அதை மறைச்சு 3வது திருமணமா பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு தாய் தன்னுடைய மகள் ரொம்ப நல்லா வாழ்வாங்கிற ஆசையில தான், நம்பிக்கையில தான். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, நல்ல இடத்துல, மெட்ராஸ் சிட்டியில. இந்த நிகழ்ச்சியில துர்காதேவிங்கிற அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது, கணவன் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். எங்க வர்றீங்க துர்கா? கோடம்பாக்கம் காமராஜ் காலையில. ஓ, இங்கதான் இருந்து கோடம்பாக்கத்துல. கோடம்பாக்கத்துல இருந்து. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 13 வருஷம் ஆகுது. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. இருக்காங்களா? ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஓஏவா இருக்காரு. ஓஏவா இருக்காரு. சரி, என்ன பிரச்சனை? என்னத்தா குடிக்கிறாரா? என்ன ப்ராப்ளம்? ஹஸ்பண்ட் தான் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? ஹஸ்பண்ட் தான், வேற யாரும் ப்ராப்ளம் கிடையாது. அவருதான் மாமனார் மாமியார் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும்? மாமியார் மாமனார்லாம் இல்ல. 2 நாத்தனாருங்க இருக்காங்க. அவங்க பிரச்சனையும் இல்ல. எனக்கு பிரச்சனை வந்து ஃபுல்லா இவருதான். ஹஸ்பண்ட் தான். என்ன விதமா பிரச்சனை பண்றாரு? எல்லாமே கெட்ட பழக்கம், எல்லாம் கெட்ட பழக்கமா இருக்கு. கெஞ்சா அடிக்கிறது, குடிக்கிறது, பாக்குங்க, எல்லாம் போதை எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அப்படியா? எல்லாம் பழக்கம். கஞ்சா, போதை, பாக்கு, எல்லாமே. சிகரெட் ஒரு பழக்கம் இல்ல, கெட்ட பழக்கம் இல்லாத இது இல்ல, எல்லா பழக்கமே இருக்கு அவருக்கு. என்ன வயசு ஆகுது அவருக்கு? அவருக்கு 47 வயசு. 47. உங்களுக்கு என்ன வயசு? 32. என்ன 15 வருஷம் டிஃபரன்ஸா? 15 வருஷம். எதனால? செகண்ட் மேரேஜ் அவருக்கு? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சந்தேகம், ரொம்ப சந்தேகம். அது இவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தாலே இந்த பிரச்சனை இருக்கும். ரொம்ப சந்தேகம். ஏற்கனவே 2 பொண்டாட்டி. ஓ, நீங்க மூணாவது தாரமா தெரியாம கட்டிட்டாங்க. என்ன தெரியாது உங்களுக்கு? தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து லவ் மேரேஜா? எப்படி? லவ் மேரேஜ் கிடையாது. அக்காவுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அக்கா மூலியமா பேசி இந்த மாதிரி. அந்த ஃப்ரெண்டுக்கு இவருக்கு 3வது கல்யாணம் இதுன்னு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். மறைச்சிட்டாரா உங்ககிட்ட? அவரும் அதே மாதிரிதான். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டினா அதே மாதிரி. அவரும் அதே ஆள் தான். இப்ப அவருடைய 2 மனைவிகள் எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்கு. அவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி சந்தேகத்துலதான் அவங்க. எப்படி இறந்தாங்க? தூக்கு மாட்டி. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். இப்ப 2வது மனைவி அவங்களும் இருக்காங்களா? அவங்களும் இல்ல, அவங்களும் தூக்க மாட்டீங்க. மை காட். சந்தேகம். உங்க கணவர் பேர் என்ன? வேலாயுதம். வேலாயுதம்ங்கிற கார்பரேஷன் அரசு மருத்துவமனையோட ஊழியர், ஓஏவா இருக்கிறவரு. 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. முதல் 2 மனைவிகளும் இறந்து போயிருக்காங்க. 2 மனைவியும் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷ காலத்துல இறந்து போயிருக்காங்க? அவங்க வந்து 3 குழந்தை பிறந்து 2 வயசு, லாஸ்ட் பையன் வந்து 2 வயசுல அவங்க இறந்து போயிட்டாங்க. சரி. 2வது ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணி 6 மாசம் மேடம், 3 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க. அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி இல்ல. இது எப்படி உண்மையிலேயே? அதெல்லாம் என்ன கொலையா, தற்கொலையா, எதுனா என்ன காரணம்? வரதட்சணை கொடுமையா? எப்படி இறந்து? சொந்த வீடு தான் மேடம், வில்லிவாக்கத்துல இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர் போல இருக்கு. வசதி வாய்ப்பா அந்த ஊர்ல வந்து ஒரு இது, அவரை கண்டாலுமே பயப்படுவாங்க. தாதாவா இல்ல நல்ல ஒரு மரியாதைக்குரியவரா? தாதாவும் கிடையாது, மரியாதை ரெண்டுமே இல்ல. ஆனா கொஞ்சம் ரவுடித்தனம், அராஜகம் பண்ணுவாரு. அதுக்கு பயந்துக்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இப்பதான் கார்பரேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாரு. அதுக்கு முன்ன சுடுகாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுவும் எங்களுக்கு தெரியாது. சுடுகாட்டுலயா? சுடுகாட்டுல வெட்டியானா. எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 21 வயசுல ஆகுது. 13 வருஷம் ஆகுது. 21 வயசுல கல்யாணம். 21 வயசுல உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பத்தி என்ன விதமான கனவுகள் இருந்தது? என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? கல்யாணம் பண்ணி எப்படி வாழணும்னு நினைச்சீங்க?
நான் நினைச்சது ரொம்பலாம் ஆசைப்படல, நிம்மதியான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் மேடம். கல்யாணம் ஆகி 3 மாசம் மேடம். நான் நல்லா பாத்துக்குவாரு. 3 மாசம் தான். அது கூட இட்டு போய் சொந்த வீட்டுல வைக்கல. அங்க போனா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது காலியா தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு யாரும் வாடகை கூட யாரும் வரமாட்டாங்க. ஆமா, தூக்கு போட்டு சொல்லிட்டு அப்படியே வந்தாலும் இவர் வைக்க மாட்டாரு வாடகை. போய் குடிச்சிட்டு போய் சண்டை போடுறதுக்கும் யாரும் ஒரு 3 மாசம் 4 மாசம் கூட இருக்க மாட்டாங்க அந்த வீட்டு. சரி சரி. இவரே காலி பண்ணிடுவாரு. சரி சரி சரி. அதனால என்னைக்குமே மாங்காட்டுல வச்சாரு. அதுவும் அவங்க மச்சின்ச்சி வீட்டுல வச்சாரு. அங்கேயும் மச்சின்ச்சி கூட அப்படியே தொடர்பாயிடுச்சு அவருக்கு. கல்யாணம் என்ன பண்ணி அங்க வச்சுட்டு மச்சின்ச்சி கூட இவரு என்ன உறவுமா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உடைய தங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு கல்யாணம் அவங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருந்தாரு. அதனால அவங்களுக்கு 2 பசங்க. அது எனக்கு பிடிக்கல அங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. 5 மணிக்கு எழுந்து அவங்கள சர்ச்சுக்கு இட்டு போய் விட்டுறது. வண்டி வந்து எனக்கு போட்ட நகையில நான் வச்சு வண்டி வாங்கி கொடுத்தேன். எனக்கு நகைங்கெல்லாம் போட்டாங்க. அதை வச்சு நான் சரி நடந்து போறேன், பஸ்ல போறாரு சொல்லிட்டு வண்டி வாங்கி கொடுத்தேன். அந்த வண்டியை வச்சுக்கின்னு அதை அவங்கள வச்சுக்கின்னு போவார் கொள்வார். அது எனக்கு கஷ்டமா இருந்தது சொல்லிட்டு அதை நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாடகை வீட்டுல எடுத்து போய் வச்சாரு. இதுக்காக என்ன சண்டை போட்டாரு. எங்க மச்சஞ்சி வீட்டுல இருக்க விடாத பண்ணிட்டியே கொண்டுட்டியேன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க விடாத பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு அதை வச்சு வாடகை வீட்டுல போனா 3 மாசம் நல்லா வச்சிருந்தாரு. 4வது மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சண்டை. குழந்தை 6 மாசம் குழந்தை வயிற்றுல வர சொல்ல பக்கு பக்குன்னு இருக்கும். எனக்கு உள்ள அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். கை காலெல்லாம் உதறும். வந்து கதவை தட்டினாலுமே அப்படி ஒரு பயம் எனக்கு. குழந்தைய நான் 6 மாசம் வயிற்றுல வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து துணி துவைக்க கூடாது, பாத்திரம் ஒரு ஆம்பளைங்க இருந்தா கூட, சின்ன பையன் இருந்தா கூட சந்தேகம். நம்ம புள்ள மாதிரி ஒரு பையன் இருந்தா கூட சந்தேகம். அது கெட்ட பழக்கம் ஓவரா போயிட்டாலே அது வந்து அவங்க பலவீனமாயிருவாங்க. பலவீனமாகறப்ப சந்தேகப்பட்டு எப்படி அது அப்படித்தான் காமிப்பாங்க. அவங்க தங்களுடைய வீரத்தை நிலைநாட்டுற மாதிரி ஒரு நினைச்சுக்குவாங்க. 2 மனைவியுடைய கதையும் அவர் ஒரு வெட்டியானா இருந்தாரு முந்திங்கிற கதையும் உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? குழந்தை பெரிய பொண்ணு பிறந்து எத்தனை வருஷம் கழிச்சு? கொஞ்ச நாள் முறை வெளியே எங்கன்னா அது கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துலயே எனக்கு 1.5 வருஷத்துலயே 1.5 வருஷம் தெரியாம வச்சிருந்தாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த ஆளோட அந்த மனுஷனோட 13 வருஷமா குடும்பம் நடத்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நம்பிக்கையில வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போறீங்க நீங்க? திருத்திடலான்ற ஒரு நம்பிக்கை தான். 13 வருஷத்துக்கு பிறகு நீங்க நம்பிக்கை எடுக்கலையா? இன்னும் திருந்திடுவாருன்னு நினைக்கிறீங்களா? திருந்திடுவாருன்னு தான் நினைச்சேன் நான். இப்போ வந்து இந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க ஆனதுல இருந்து அதுங்க தூங்கி நாங்க பல வருஷம் ஆகுது மேடம். 13 வருஷத்துல இந்த பசங்க பாடுற பாடு என்னையாச்சும் சரி நான் வந்து மாட்டிட்டேன். என்ன பண்றது, என் விதி என் தலைவர் அப்படி இருந்துட்டேன். இந்த பசங்களை பண்ணுவாரு. பசங்களை கூட அவ்வளவு அசிங்கமா கேட்பாரு. அந்த என்ன வயசு குழந்தைங்க? பெரிய பொண்ணுக்கு 11 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது. 11 வயசு 10 வயசு குழந்தைகள் எல்லாம் கண்டபடி பேசுவாரா? அப்ப அது எப்படி நார்மலா வளரும்? 3 பேரும் ஒரே ஆம்பளை கிட்ட போன் பச்சையா 11 வயசு குழந்தை இருக்கும்.